அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். தேசிய மகளிர் ஜோதிட கூட்டமைப்பு சார்பாக 42வது நாளான ஜோதிட நட்சத்திர சுடர்மணி விழாவிற்கு வருகை புரிந்திருக்கும் அனைத்து ஜோதிட குருமார்களையும், அனைத்து ஜோதிட வல்லுநர்களையும், அனைத்து ஜோதிட ஆர்வலர்களையும் தேசிய மகளிர் ஜோதிட கூட்டமைப்பின் சார்பாக வருக வருக என இரு கரம் கூப்பி வரவேற்கிறேன். நிகழ்ச்சியின் முதலாவதாக கடவுள் வாழ்த்து. கடவுள் வாழ்த்தை பாட ஆஸ்ட்ரோ முருக வித்யா மேம் அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். அனைத்து ஜோதிடமார்களுக்கும் என்னுடைய நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மூஷிக வாகன மோதக ஹஸ்த ஷாமர கர்ண விளம்பித சூத்ர வாமன ரூப மகேஸ்வர புத்திர விக்ன விநாயக பாத நமஸ்தே. தடாகத் தாமரையாள் தன்மை மிகு தவ வடிவாள் அடா அத்துயரமதை அழிக்கின்ற அருளுடையாள் விடானை நற்றனை மலையாள் விலங்கானை துதியடியாள் படாகக் கரியவர்வாள் பன்னடிகள் போற்றியம்மா. ஓம் சரவண பவாய நமக. ஓம் குருவே சரணம், குருவே சரணம், குருவே சரணம். குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரः குரு சாக்ஷாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. நன்றி. வணக்கம் மேம். வணக்கம். நிகழ்ச்சியின் அடுத்ததாக தினம் இரு ஜோதிட டிப்ஸ் என்ற தலைப்பில் ஜோதிட டிப்ஸை வழங்குவது நமது தேசிய மகளிர் ஜோதிட கூட்டத்தின் ஆலோசகராக இருக்கக்கூடிய திருப்பூரை சேர்ந்த தனம் தண்டமணி ஐயா அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன். வணக்கம். அனைவருக்கும் அநேக நமஸ்காரம். தேசிய மகளிர் ஜோதிட மகளிர் அணி கூட்டமைப்பு நட்சத்திர சுடமணி நிகழ்ச்சியில் இன்று தனம் சேர தனம் தண்டவாணியின் டிப்ஸ். அதாவது, நீராடும் போது வடக்கு மற்றும் கிழக்கு நோக்கி நீராடவும், நெற்றியில் சந்தனம் வைத்தால் செல்வம் சேரும், அன்னதானம் நீர்மோர் தானம் செய்தால் செல்வம் சேரும், வீட்டின் நுழைவாயில் மாவிளையால் சந்தனம் வைத்து கட்டினால் செல்வம் சேரும், உப்பு ஜாடி பீங்கானில் தான் இருக்க வேண்டும். நன்றி, வணக்கம். வணக்கம் சார். நிகழ்ச்சியின் அடுத்ததாக வரவேற்புரை. நமது ஜோதிட நட்சத்திரின் சுடர்மணி நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஜோதிடர்கள், ஜோதிட குருமார்கள் தங்களுடைய கருத்துக்களையும், ஜோதிடம் சார்ந்த கருத்துக்களையும், அனுபவங்களையும், அதனில் இருக்கக்கூடிய சூட்சுமங்களையும் தங்களுக்கு தங்களுடைய அந்த அவர்களுடைய மெட்டு பிரகாரம் நமக்கு புரியும் வகையில அநேக குருமார்கள் ஒவ்வொரு தலைப்புல நம்மள்கிட்ட அவர்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டு இருக்கிறார்கள். அந்த வகையில் இன்று நம்மிடையே கருத்தை பகிர்ந்துரைக்க, அதாவது திருவாரை பூர்வீகமாக கொண்டு தற்சமய திருச்சியில் வசிக்கக்கூடிய திருமதி அன்னபூர்ணி செந்தில்குமார் ஆஸ்ட்ரோ அவர்கள் நம்மிடையே வருகை புரிந்திருக்கிறார்கள். இவரை அனைவர் சார்பாகவும் வருக வருக என வரவேற்கிறேன். இவரை வரவேற்பதன் மட்டுமல்லாமல் அவரை பற்றிய சில குறிப்புகள் இங்கு உங்களுக்காக. அதாவது, இவருடைய தாயார் பெயர் மகாலட்சுமி அம்மையார் அவர்கள், இவருடைய தந்தையார் பெயர் வேலாயுதம் ஐயா அவர்கள் ஆவார்கள். இவர்களுடைய குரு அப்படின்னு சொல்ல பார்க்கணும்னா, இவர் முதலாக தன்னுடைய ஜோதிடத்தை ஒரு பயிற்சி கல்லூரியிலேயே 2 ஆண்டுகளாக, அதாவது தஞ்சாவூரில் இருக்கக்கூடிய ஸ்ரீ வெங்கடேஸ்வரா ஜோதிட பயிற்சி பள்ளியில் 2 ஆண்டுகள் இவர் பயின்றுள்ளார்கள். அது மட்டும் இல்லாது இவர்களுக்கும் பலதரப்பட்ட குருமார்களிடம் தன்னுடைய ஜோதிட கலையை பயின்றிருக்கிறார்கள். அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா, திருமதி லட்சுமி பிரபா அம்மையாரிடமும், அதே நேரம் பார்த்தீங்கன்னா திரு செல்வகுமார் ஐயா அவர்களிடமும், கணித ஆசிரியராக இருக்கக்கூடிய சரவணன் ஐயா போன்றவர்களிடம் இவர் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இந்த பாரம்பரிய முறையில் அப்படிங்கிற ஜோதிட கலையை அனைவரிடம் சேர்ந்து ஒவ்வொருவரிடம் ஒரு ஞானத்தை இவர்கள் பெற்றுள்ளார்கள். அது மட்டும் அல்லாது தணிகாச்சலம் ஐயா அந்த குருவிடம் இருந்து திதிகரண யோகா போன்ற கலையையும் மற்றும் கன்னியர் ஐயாவிடம் இருந்து பிரசன்ன ஜோதிடத்தையும் பயின்றுள்ளார்கள். இது மட்டும் இல்லாது மற்றும் ஒரு சிறப்பான கலை என்று சொல்லக்கூடிய
டேரட் மூலம் ஆருடம் பார்க்கக்கூடிய ஒரு தன்மையையும், அதாவது ஜாதகம் ஜோதிடமும் அதுல வந்து பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பையும் சேர்ந்த டேரட் ரீடிங் என்ற ஒரு கலையையும் வந்து இவர் பயின்று பலதரப்பட்ட ஜோதிடத்திலே வந்து தன்னுடைய பகுதியை வந்து நிலைநாட்டி இருக்கிறார். தன்னுடைய பலன் பார்க்கும் முறையிலையும் வந்து தேர்ச்சி பெற்றிருக்கிறார் என்றுதான் சொல்லலாம். அத்தகைய சிறப்பு வாய்ந்த அவர்கள் பாத்தீங்கன்னா இன்னைக்கு எல்லார்ட்டையுமே இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான கேள்விக்கு ஒரு பதிலை எதிர்பார்க்கக்கூடிய ஒரு அமைப்புலதான் வந்து பாத்தீங்கன்னா அப்படின்னா இவங்க இன்னைக்கு வந்து ஒரு தலைப்பை எடுத்து சொல்லியிருக்காங்க. அதாவது இவங்க அந்த தலைப்புக்கு பேச்சு பிரபலம் ஆகிறதுக்கு முன்னாடியே இந்த தலைப்பு கொடுத்ததுல இருந்தே இவங்களுக்கு வந்து நிறைய போன் கால் வந்து வந்துருச்சாம். அப்படி என்ன தலைப்பு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, அரசியல் யோகம் யாருக்கு என்ற தலைப்புல தான் வந்து பாத்தீங்கன்னா இன்று நம்முடைய வந்து சிறப்புரை ஆற்ற வந்திருக்கிறார்கள். இத்தகைய சிறப்பு மிக்க திருமதி ஆஸ்ட்ரோ அன்னபூர்ணி செந்தில்குமார் அம்மா அவர்களை நம்மிடையே வந்து அரசியல் யோகம் யாருக்கு என்ற தலைப்பில் தன்னுடைய சிறப்புரையை ஆற்றும்படி அனைவர் சார்பாகவும் அன்புடன் வரவேற்கிறேன். மேம். நன்றி அம்மா. இந்த இனிய மாலை பொழுதில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். வாய்ப்பு தந்த தேசிய மகளிர் ஜோதிட கூட்டமைப்பின் தலைவி திருமதி கனகாம்பாள் அவர்களுக்கும், நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர் மஞ்சுளா அவர்களுக்கும், ஏனைய சகோதர சகோதரிகளுக்கும் மற்றும் நிர்வாகிகள் அனைவருக்கும் இந்த தருணத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அரசியல் யோகம் யாருக்கு அப்படின்னு இன்றைய காலகட்டத்துக்கு அவசியமான ஒன்று, நாட்டுக்கும் சரி மக்களுக்கும் சரி அவசியமான ஒரு விஷயமா இன்னைக்கு வந்து போயிட்டு இருக்கு. அடுத்து நம்ம எலெக்ஷன் சந்திக்கக்கூடிய சூழ்நிலை காலகட்டத்தில் நம்ம இருந்துட்டு இருக்கோம். இப்ப நிறைய மாற்றங்கள், அரசியலில் நிறைய மாற்றங்கள் நடந்துகிட்டு இருக்கு, இன்னும் நடக்கவும் போகுது. ஆனா எல்லாத்தையும் நம்ம தனிப்பட்ட முறையில யாருடைய ஜாதகத்தை பத்தியோ அல்லது எந்த அமைப்பு பற்றியோ எந்த தலைவர்கள் பற்றியோ நான் வந்து இப்ப இந்த இடத்துல நான் பேச தயாரா இல்லை. ஏன்னா நம்ம பேசும்போது ஒரு கான்ட்ரவர்சி நிறைய வரும். நிறைய அதாவது பெண்களாக இருக்கும்போது நிச்சயம் பிரச்சனைகளை நிறைய சந்திப்பாங்கிறது உங்களுக்கே தெரியும். அதனால வந்து நம்ம வந்து இன்னைக்கு வந்து இப்ப நான் இந்த தளத்துல வந்து பேசும்போது இந்த ஒரு மகளிர் அமைப்பு மேலேயே ஒரு இது வர கான்ட்ரவர்சி வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கனால எந்த தலைமையை பத்தியோ எந்த தலைவர்களை பத்தியோ பேச வேண்டாம், சரிங்களா? எந்த தனிப்பட்ட தலைவர்கள் ஜாதகத்தை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணல. இப்ப பொதுவான ஒரு விஷயங்கள் நம்ம வந்து இன்னைக்கு நான் வந்து சொல்லலான்னு என்னோட ஒரு திட்டத்தை போட்டு நான் வந்து இன்னைக்கு வந்து இந்த தளத்துல வந்திருக்கேன். இப்ப என்னோட குருமார்கள் நீங்க எல்லாம் ஆல்ரெடி சொல்லிட்டீங்க. என்னோட குருமார்கள், என்னோட பெற்றோர்கள், என்னுடைய குலதெய்வம், இவர்களை வணங்கிவிட்டு என் ஜோதிட உரையை தொடங்குகிறேன். படை, குடி, கூழ், அமைச்சு, நட்பு, அரண், இந்த 6 அங்கங்களை முறையாக பெற்றவருக்கே அரசருள் கர்ஜிக்கும் சிங்கம் ஆகக்கூடிய அமைப்பு பெற்றவராக இருப்பார் என்பது நம் திருக்குறளில் திருவள்ளுவர் 381வது பாவுல வந்து அதிகாரத்துல வந்து சொல்லியிருக்காங்க. அப்ப வந்து ஒரு படை, குடி, கூழ், அமைச்சு, நட்பு, அரண், இந்த 6 அங்கங்களையும் யார் வந்து கட்டி காக்கக்கூடிய அமைப்புல இருப்பாங்களோ அவர்கள்தான் அரசனாகக்கூடிய அமைப்பு இருக்குன்னு அன்னைக்கு திருவள்ளுவர் சொல்லியிருக்காங்க. அப்ப அன்று அரசர்கள் இன்று வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு நாட்டை ஆளக்கூடிய மந்திரி ஆகட்டும் அல்லது வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு முதலமைச்சர், ஒரு மாநிலத்தின் முதல்வராகவோ அல்லது நாட்டினுடைய பிரதம மந்திரியாக இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரியான அமைப்புகள் இருக்கணும்ன்றது அன்னைக்கே திருக்குறள்ல வந்து திருவள்ளுவர் சொல்லியிருக்காங்க அதிகாரத்துல. அப்படி இருக்கும் பொழுது கண்டிப்பாக அரசு என்று வரும்போது நாம் கண்டிப்பாக வரலாற்றை கண்டிப்பா திரும்பி பார்க்கணும். ஒரு அரசாங்கத்தை பத்தி நம்ம ஒரு பேசுறோம், ஒரு அரசியல் பத்தி நம்ம பேசுறோம். ஏன்னா அரசு யோகம், அரசாங்க யோகம் பேசும்போது கண்டிப்பா அரசியலை நம்ம ஒரு திரும்பி பார்க்கணும். நாட்டினுடைய அரசியல் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கணும். இப்போ வந்து இந்தியா சுதந்திரம் அடைஞ்சது ஆகஸ்ட் 15ஆம் தேதி 1947ஆம் ஆண்டு நள்ளிரவு 12 மணிக்கு சுதந்திரம் அடைஞ்சிருக்கு. அப்ப அந்த சுதந்திரம் அடையும் பொழுது நம்மளுடைய அந்த முதல் குடியரசுத் தலைவர் இருக்காருல்ல, டாக்டர் ராஜேந்திர பிரசாத், அவர் என்ன பண்றாருன்னா நம்ம பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் 14, 15 2 தினங்களை கொடுக்குறாங்க. இந்த 2 தினங்கள்ல நீங்க எந்த தினத்துல வந்து நீங்க வந்து உங்களோட சுதந்திரத்தை நீங்க வச்சுக்கிறீங்க, அந்த இதை நீங்க வந்து நாளை வந்து நீங்க குறிப்பிட்டு சொல்லணும்னு சொல்லி சொல்லும் பொழுது என்ன பண்றாருன்னா நம்மளுடைய ராஜேந்திர பிரசாத் என்ன சொல்றாருன்னா பாகிஸ்தானுக்கு 14ஆம் தேதியையும் நமக்கு 15ஆம் தேதியும் வரையறுத்துக்கிறாங்க. 15ஆம் தேதி இந்த நாளை எப்படி தேர்ந்தெடுக்கிறாங்க,
உஜ்ஜயினில இருக்கிற ஒரு வியாசர், அவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பண்டிட் வியாசர், அவர்கிட்ட போய் இவர் நாளை தேர்ந்தெடுத்து இந்த 15ஆம் தேதி 1947ஆம் ஆண்டு 15ஆம் தேதி நள்ளிரவு 12 மணிக்கு நாள் குறித்து அந்த நேரத்துல சுதந்திர தினத்தை அறிவிக்கிறாங்க. அப்ப அந்த நாள்ல தான் நம்ம வந்து நாட்டினுடைய வந்து சுதந்திர தினத்தை வந்து நாட்டுடைய ஜாதகமா நம்ம எடுத்து நம்ம வந்து அனலைஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு விஷயத்த நான் சொல்றேன். ஏன்னா இப்போ வந்து வளர்ந்து வரும் ஜோதிடர்கள் நிறைய பேர் இருக்காங்க. நிறைய பேர் என்கிட்ட அங்க கேட்டாங்க, அந்த நான் ஒரு போஸ்ட் போட்டதுல என்கிட்ட கேட்டாங்க, நீ எப்படிமா வந்து சொல்றீங்க அப்படின்னு சொன்னாங்க. இல்ல பிரசன்னம் தான் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அப்படிலாம் கிடையாது. கண்டிப்பாக இந்த இந்த வந்து சுதந்திரம் அடைந்த நாளை நம்ம கண்டிப்பா எடுத்து பண்ணும் பொழுது கண்டிப்பா இந்த ஜாதகங்கள் வந்து நாட்டினுடைய ஜாதகம் வந்து நமக்கு வந்து சரியானபடி இப்ப நடந்துகிட்டு இருக்க வரலாறுகள் இப்ப நிகழ்வுகளோட ஒத்து போகுது. அதே மாதிரி இன்னொரு விஷயம், நம்ம வந்து இப்போ வந்து ஒரு கட்சி தொடங்குறாங்கன்னு வச்சுங்களேன். இப்போ திமுக தொடங்கியிருக்காங்க, அஇஅதிமுக தொடங்கியிருக்காங்க, இப்போ இந்த ரீசெண்டா தாவேக தொடங்கியிருக்காங்க, அதே மாதிரி கேப்டனோட கட்சி இருக்குது. அப்புறம் வந்து அந்த மாதிரி கட்சிகள்லாம் வந்து ஒரு நிறைய கட்சிகள் தமிழ்நாட்டுக்குள்ள நம்ம நாட்டுக்குள்ள இருக்குன்னு வச்சுங்களேன். நம்ம மாநிலத்துல நம்ம மாநில கட்சிகள் நிறைய இருக்கு, மாநில கட்சிகளும் இருக்கு, தேசிய கட்சிகளும் இருக்கு. இந்த கட்சிகள் வந்து எதன் அடிப்படையில வந்து இந்த கட்சிகளை வந்து நம்ம வந்து இப்போ வந்து ப்ரிடிக்ஷன்குள்ள போறோம், இந்த கட்சி ஜெயிக்குமா, இந்த கட்சி ஆட்சி அமைக்குமா, இது வந்து வருமானதை நம்ம எப்படி எடுக்க முடியுங்க? எடுக்குதுன்னா அந்த கட்சி எந்த ஆண்டு தொடங்கியிருக்காங்க அப்படிங்கிற முதல் கொண்டு நம்ம எடுத்துடணும். அந்த கட்சி தொடங்கப்பட்ட ஆண்டு எது அப்படின்ற இப்போ அடுத்தடுத்து லீடர்ஸ் வரலாம். இப்போ நம்ம எம்ஜிஆருக்கு அப்புறம் அண்ணா 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 தொடங்கினாரு, அப்புறம் எம்ஜிஆர் வந்தாங்க, அப்புறம் ஜெயலலிதா அம்மையார் வந்தார்கள், இப்போ வந்து பாத்தீங்கன்னாக்கா எடப்பாடியார் இருக்காரு. அப்படின்னா இந்த மாதிரி அடுத்தடுத்த தலைவர் லீடர்ஸ் இருக்கும் பொழுது இதை நம்ம எடுக்க முடியாது. அந்த அந்த கட்சி தொடங்கிய ஆண்டு எந்த ஆண்டு அப்படிங்கிறத நம்ம வந்து நினைவுல கொள்ளணும். அதை வச்சுதான் நம்ம வந்து கண்டிப்பா வந்து அந்த அப்புறம் வந்து அந்த தலைவர் யார் இருக்காங்களோ அவங்களுடைய ஜாதகங்கள் தெரியற பட்சத்துல அதையும் நம்ம வந்து சேர்த்து கனெக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்தது எந்தெந்த ஊர்ல எந்தெந்த வந்து கேண்டிடேட் நிக்கிறாங்க அப்படின்ற அதையும் நம்ம அங்க கனெக்ட் பண்ணிக்கணும். அந்த கட்சியில ஜெயிப்பாங்களா? ஏன்னா ஒரு தலைமை வரணும், தலைமை ஜெயிக்கணும், கண்டிப்பா அந்த கட்சிக்குள்ள அந்த கேண்டிடேட்ஸ் எல்லாம் வந்து பிரதிநிதித்துவங்கள் எல்லாம் எடுக்கிறாங்கல்ல, இவர்களுடைய ஜாதக அமைப்புகளும் நன்றாக இருந்தாலும் அவங்க ஜெயிக்க முடியாங்க. அவங்க எல்லாம் சேர்ந்து ஜெயித்தா இவங்களுக்கு வந்து சீட் அதிகமா கிடைச்சு இவங்க வந்து தலைமை பண்புக்கு இங்க வர முடியும். அப்படிங்கறத நம்ம வந்து நிறைய விஷயங்களை இதுல அனலைஸ் பண்ணி கொண்டு போகணும். ஒரு ஒரு நம்ம கண்ணை மூடிட்டு பிரசன்னத்துல பார்த்து நிறைய பேர் சொன்னாங்க, பிரசன்னம் பார்த்தேன், பிரசனம் எந்த பிரசனத்திலையும் வந்து அவ்வளவு ஈஸியா வந்து பிரசனங்கிறது கொஞ்சம் குறுகிய காலகட்டத்துக்கு தான் உள்ளது. இன்னைக்கு ஒரு விஷயம் தெரியல, அதை பார்க்கணுங்கிறது பிரச்சனை எடுக்கலாம்ல. நீண்ட கால ஒரு 5 ஆண்டு காலம் ஒரு அரசாங்கம் நடக்குதுன்னா அந்த 5 ஆண்டு காலத்துக்கு ஒரு பிரச்சனை அடிப்படையில் நம்ம வந்து கணித்து கண்டிப்பா சொல்ல முடியாது. அது வந்து ஒரு தவறான கணிதமா கண்டிப்பா போயிடும். அப்போ அவர்களுடைய சுய ஜாதகம் நமக்கு தெரியிற பட்சத்துல சரியா தெரியணும். தெரியாத பட்சத்துல நம்ம வந்து அதை வந்து நம்ம வந்து அனலைஸ் பண்ணி சொல்ல முடியாதுங்கிறதுனாலதான் இப்போ வந்து நான் வந்து அந்த கான்செப்டுக்குள்ள போகல. யார் ஜெயிப்பா யார் வருவாங்கிறது இன்னும் தேதி வந்து தேர்தல் தேதி அறிவிக்கணும். தேர்தல் தேதி அறிவிச்சிட்டாங்கன்னா கண்டிப்பா அதை வச்சு நம்ம ஒரு வந்து அந்த அறிவிச்ச நாள்ல வந்து இந்த இவங்க அந்த அந்த லக்ன ராசி நம்ம போடலாம். போட்டுட்டு இந்த கட்சிக்கு நல்லா இருக்கு, அந்த கட்சிக்கு நல்லா இருக்குங்கிறத நம்ம கொஞ்சம் கூட அதை கூட அன்னைக்கு கூட கொண்டு போய் நம்ம அனலைஸ் பண்ணி பார்த்துக்கலாம். இல்லைங்களா? அதை நம்ம தேர்தல் தேதி அறிவிக்கட்டும், அதுக்கப்புறம் நம்ம வந்து அதை பத்தி நம்ம ஒரு ப்ரிடிக்ஷன்ல போகலாம். அப்போ வந்து இந்த மாதிரி சுதந்திரம் அடைஞ்ச நாளை வந்து நம்ம வந்து இந்தியனுடைய இதை எடுத்துக்கிறோம். இந்த மாதிரி பாத்தீங்கன்னாக்கா குடியரசு வந்து பாத்தீங்கன்னாக்கா 1950 தான் நம்ம குடியரசு தினம் கிடைச்சது. அது எல்லாருக்குமே உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இப்போ குடியரசு தினத்தை அந்த நாள் தான் நம்ம கொண்டாடுறோம். 47ல நடந்தாலும் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னாக்கா நம்மளுடைய ஜவஹர்லால் நேரு அவர்கள் வந்து பிரதமர் மந்திரி ஆகுறாரு. பிரதம மந்திரி ஆகுறாரு. அதுக்கப்புறம் 50ல வந்து சுதந்திரம் கிடைக்குது. 50ல கிடைச்சதுக்கு அப்புறம் 51ல இருந்து 52 வரைக்கும் 6 மாத காலங்கள் வந்து எலெக்ஷன் நடக்குது இந்தியாவுல. எலெக்ஷன் தேர்தல் நடந்தது. அதுக்கப்புறம் திருப்பியும் வந்து ஜெயிச்சுதான் அப்புறம் திருப்பியும் இந்திய பிரதமர் ஆகுறாரு நம்ம ஜவஹர்லால் நேரு அவர்கள். முதல் குடியரசுத் தலைவர் வந்து பாத்தீங்கன்னாக்கா டாக்டர் ராஜேந்திர பிரசாத் வர்றாங்க. அப்படின்றப்ப அப்போ அவர்களுடைய ஜாதக அமைப்பு கண்டிப்பாக நல்ல ஒரு பெரிய லெவல வந்து அந்த ஜாதகங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னாக்கா பவர்ஃபுல் ஜாதகங்களா இருந்ததுனாலதான் அவங்களுக்கு அந்த முதல் மந்திரி, முதல் குடியரசுத் தலைவர், முதல் குடிமகன், இந்தியன் குடிமகன்கிற ஒரு அமைப்பு கிடைக்கிறது. முதல் இந்திய பிரதமர், முதல் இந்திய குடியரசுத் தலைவர், இவங்களுக்கு எல்லாம் கிடைக்கிறது கண்டிப்பா அந்த ஜாதகங்கள் வந்து அந்த அளவுக்கு பவர்ஃபுல் லீடர்ஸ் உருவாக்கக்கூடிய ஜாதக அமைப்புல இருந்திருக்கும் அப்படிங்கறத நம்ம வந்து ஒரு விஷயமா நம்ம வந்து இதை வந்து நம்ம பார்க்கலாம். அடுத்து பாத்தீங்கன்னா இதுல வந்து சூரியன் நம்ம கிரகங்கள் வரைய எடுப்போம். முதல்ல வந்து அரசியலுக்கு எந்தெந்த கிரகங்கள் சப்போர்ட் பண்ணும் அப்படிங்கறத எடுப்போம். எடுக்கும் பொழுது ஃபர்ஸ்ட் நம்ம வந்து சூரியன் தான். உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். சூரியன் தலைமை கிரகம். அவர் தான் வந்து பாத்தீங்கன்னாக்கா அரசாங்கம். அந்த காலத்துல மன்னராட்சி இருக்கும் பொழுது
வந்து பாத்தீங்கன்னாக்கா அப்போ வந்து அவர்களுக்கும் சூரியன் பவர்ஃபுல்லா இருக்கும். மன்னராட்சி வந்து முடியாட்சின்னு சொல்லுவாங்க. மன்னர்கள் இருப்பாங்க. அவங்கவுங்கள அடுத்து அவங்க ராணி ராஜா இருப்பாங்க. அடுத்து அவங்களோட பிள்ளைகள் முடிசூடுவாங்க. இளவரசர்கள் முடிசூடுவாங்க. இப்படியா வாரிசு இப்ப எப்படி வாரிசு அரசியல் அப்பயும் வாரிசு வந்து வந்துட்டு இருந்துச்சு. ஒரு முடியாட்சி வந்து வந்து பிரிட்டிஷ்காரங்க ஆண்டாங்க. முடியாட்சி முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து குடியரசு இதெல்லாம் ஆனதுக்கு அப்புறம் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கம் தான் இப்ப நடந்துட்டு இருக்கு. மக்கள் நினைச்சா யாருனாலும் எப்பனாலும் கவுக்கலாம். அவங்கள அரசு கொண்டு மேலேயும் வைக்க முடியும், கீழே அவங்க கவுக்க முடியும். அப்படிங்கிற பொழுது அப்ப அந்த கிரகங்கள் எந்தெந்த கிரகங்கள் எப்படி இருந்தா அது வந்து அவங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்க நம்ம பார்ப்போம். இப்ப சூரியன் வந்து தலைமை கிரகம், தலைமை ஒரு கிரகம்னு எல்லாருக்கும் தெரியும். சூரியன் எப்படி எப்படி அமைப்புகள் இருக்கணும் ஒரு ஜாதகத்துல, அவங்களுக்கு வந்து அந்த ஒரு அரசியலுக்குள்ள ஒரு ஆர்வம். அது இப்ப சில பேர் அரசியல்ல வந்து தலைவரா இருப்பாங்க. அதற்கடுத்த அடுத்த ஸ்டெப் வந்து மந்திரியா இருப்பாங்க. அதுக்கு அடுத்த போல பாத்தீங்கன்னாக்கா ஒரு ஒரு மாவட்ட பொறுப்பு, மாநில பொறுப்புல இருப்பாங்க. அப்புறம் வந்து சிற்றூர், பேரூர், நகராட்சி, ஊராட்சி இந்த மாதிரி பஞ்சாயத்து பிரசிடண்ட் இந்த மாதிரி சின்ன சின்ன பதவிகள்ல இருந்து மேல ஹையர் போஸ்ட் வரைக்கும் இருக்கு. அப்ப இன்னும் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னாக்கா அரசியல்ல மட்டும்தான் இருப்பாங்க, எந்த பதவியும் இருக்காது. ஆனா அவங்க சும்மா பேருக்கு போய் சுத்திட்டு இருப்பாங்க. அதுக்குள்ள ஒரு பைத்தியமா தெரிஞ்சுட்டு இருப்பாங்க. அவங்கள கடைசி வரைக்கும் ஒரு பதவிக்கு வர முடியாது. அடிமட்ட தொண்டர்களாக மட்டும்தான் அவங்க இருப்பாங்க. அப்ப அடிமட்ட தொண்டர்களா இருக்காங்கன்னா யாரு? சனி பகவான். கடைசி வரைக்கும் வந்து கட்சி கொடியை தூக்கிட்டு இவங்க தான் உழைப்பாங்க. இவங்களோட உழைப்பு வச்சுதான் மேல உள்ளவங்க மேல வர்றாங்க. இவங்களுடைய கஷ்டம், இவங்களுடைய இதை வச்சுதான் அவங்க மேலக்கு வர்றாங்க. சொல்ல கடைசி வரைக்கும் இதே ஸ்டேஜ்ல இருந்துட்டு போயிடுவாங்க. இப்ப சூரியன் வந்து நல்லா இருக்கும் பொழுது அவர்கள் தலைமைக்கு வந்துருவாங்க. செவ்வாய் இருக்கும் பொழுது அவங்க அதிகாரத்துக்கு வந்துருவாங்க. குரு இருக்கும் பொழுது அவங்க மந்திரி ஆயிடுவாங்க. சனி பகவான் நல்லா இருக்கும் பொழுது அவங்களும் பாத்தீங்கன்னாக்கா அரசியல் ஒரு பெரிய போலச்சுவாங்க அப்படின்னு நம்ம எடுக்கலாம். சூரியன் வந்து எந்தெந்த வீட்டுல இருக்கும் பொழுது சூரியன் ஆட்சி பெறுறது, உச்சம் பெறுறது, மூல திரியோண அமைப்புல இருக்கிறது, சிம்ம வீட்டுல சிம்ம மனையில இருக்கிறது, அப்ப அங்க ஆட்சி ஆயிடுவாரு. அதே மாதிரி திக்பலங்கிற ஒரு அமைப்பை கண்டிப்பா நம்ம எடுக்கணுங்க. சூரியன் திக்பலத்துல இருக்கும் பொழுது 1, 5, 9 இருக்கும் பொழுது 1, 5, 9 அமையும் பொழுது இந்த 10ஆம் இடம் ஏன்னா 10ஆம் இடம் இந்த சாம்ராஜ்ய கிரகம் சாம்ராஜ்ய ஸ்தானம்னு சொல்லுவாங்க. 10ஆம் இடத்தை ராஜ்யஸ்தானம். அப்ப அந்த ராஜ்யஸ்தானத்தோட சூரியன் சம்பந்தப்படுறது. அப்புறம் 5ஆம் இடத்தோட சூரியன் சம்பந்தப்பட்டு 10ஆம் இடத்தோட இணையிறது. அப்ப 5ம் 10ம் பாத்தீங்கன்னாக்கா 5ஆம் இடம் 10ஆம் இடம் சேரும்பொழுது கண்டிப்பாக அரசியல் பெரிய புகழ் அடையக்கூடிய அமைப்பா அவங்களுக்கு கொடுத்துருவாங்க அப்படிங்கறத நம்ம எடுத்துக்கலாம். அடுத்தது சூரியன் பாத்தீங்கன்னாக்கா ஆட்சி சொல்லிட்டோம், உச்சம் சொல்லிட்டோம், அதே மாதிரி மூலத்திரிகோணம் சொல்லிட்டோம். சிவராஜ யோகம்னு சொல்லுவாங்கல்ல, இப்ப குருவோட இணையிறது, குருவினுடைய பார்வையில அமையறது. அடுத்து சூரியன் வந்து சந்திரனோட இணையிறது, சந்திரனோட பார்வை பெறுவது. இப்ப சந்திரனோட இணையிறதுன்னா எப்படி அமையும்? அப்ப அமாவாசை யோகமா அது மாறிடும். எல்லா அமாவாசை ஜாதகங்களும் பலமா இருக்குமா அப்படின்னு நம்ம சொல்லிட முடியாது. இப்ப எப்படி எடுக்கலாம்? இப்ப சந்திரன் வந்து ஆட்சி பெற்று உச்சம் பெற்று இருப்பது, சூரியன் ஆட்சி பெற்று உச்சம் பெற்று இருக்கும் பொழுது அதன் கூட சந்திரன் கூடுவது. இப்ப 2 கிரகங்கள் இணையும் பொழுது ஏதாவது ஒரு கிரகம் ஆட்சி உச்சம் பெற்று இருக்கும் பொழுது அமாவாசையாக இருக்கும் பொழுது அது பவர்ஃபுல் ஜாதகமா ஆயிடும். அதுக்காக எல்லா 12 ராசியிலையும் வர்ற அமாவாசை வர்ற அன்னைக்கு வந்து எல்லாருமே ஜெயிச்சிட முடியாது, வந்துட முடியாது. யாராவது ஒருத்தர் தான் அங்க வர்றாங்க, ஜெயிக்கிறாங்க. அப்ப இதை நம்ம எடுக்கணுங்க. சூரியனும் சந்திரனும் எங்கெங்க இருக்கும் பொழுது இணைஞ்சு பிறப்பு எடுக்கிறாங்க ஜனன காலத்துல, அதை நம்ம எடுத்துக்கலாம். அதற்கு அடுத்து பாத்தீங்கன்னா சந்திரனும் சூரியன் பௌர்ணமி யோகம். உங்களுக்கு எல்லாம் பௌர்ணமினா கண்டிப்பா எல்லாருக்கும் தெரியும். அந்த பௌர்ணமி யோகத்திலயும் எப்படி பாத்தீங்கன்னா இதே மாதிரி ஆட்சி உச்சம் ஒரு கிரகம் சூரியன் ஆட்சியோ உச்சமோ இல்ல சந்திரன் ஆட்சி உச்சமோ பெறும் பொழுது கண்டிப்பா சூரியன் உச்சம் பெறும் பொழுது சித்திரை மாசத்துல பிறந்திருப்பாங்களா, தமிழ் மாதம். அப்ப இங்க வந்து பாத்தீங்கன்னாக்கா துலாத்துல சந்திரன் இருக்குமா, அப்ப பௌர்ணமி யோகம் வருதா, அது பெரிய பௌர்ணமி யோகம் பெரிய பவரை கொடுத்துருது. அதே மாதிரி சூரியன் வந்து சந்திரன் அங்கே உச்சம் பெறும் பொழுது இங்க சூரியன் இருக்கும்போது அது ஒரு பௌர்ணமி யோகத்தை. எங்க சந்திரன் உச்சம் பெறுவாரு, ரிஷபத்துல உச்சம் பெறும் பொழுது சூரியன் இங்க இருக்கும்போது இது ஒரு பவரை கொடுத்துடுறாங்க. இது மாதிரி நம்ம வந்து அந்த அதாவது பௌர்ணமி யோகத்தையும் சரி அமாவாசை யோகத்தையும் நம்ம கால்குலேட் பண்ணிக்கணும். அதே மாதிரி இந்த சிவராஜ யோகம்லாம் எப்படின்னா சந்திரனுடைய கேந்திரங்கள்ல இருக்கும் பொழுது, சந்திரனுக்கு கேந்திரத்துல சூரியனும் பாத்தீங்கன்னாக்கா சந்திரனும் அதாவது சூரியனும் குருவும் இணையும் போது, சூரியன் குரு பார்வை பெறும் பொழுது
இது வந்து சந்திரனுக்கு கேந்திரங்கள்ல இருக்கும்பொழுது பெரிய யோகத்தை கொடுக்குறாங்க அப்படிங்கறத எடுக்கலாம். இது சூரியனை வச்சு மட்டுமே இவ்வளவு பாக்குறோம். அடுத்து சூரியன் செவ்வாய். சூரியன் குரு சொல்லியிருக்கோம். சூரியன் சந்திரன் சொல்லியிருக்கோம். அடுத்து சூரியன் செவ்வாய். சூரியன் செவ்வாயும் வந்து இணையிறது, பார்வை பெறுறது, 10ஆம் இடத்துல இரு கிரகங்களும் உட்காருது, திக்பலம் பெறுறது, இதெல்லாம் நம்ம வந்து கண்டிப்பா எடுத்துக்கலாம். இப்ப சூரியன் வந்து பாத்தீங்கன்னாக்கா நீச்சம் ஆகுறாரு. அப்ப அந்த இடத்துல சனி பகவான் உச்சம் ஆவாரு. அப்போ ஒரு நீச்ச பங்க ராஜ யோகத்துல வந்து பாத்தீங்கன்னாக்கா அந்த ஜாதகர் வந்து ஒரு பவர்ஃபுல் போஸ்ட் வந்துருவாங்க. நம்ம என்ன நினைப்போம், ஐயோ சூரியன் நீச்சமாயிட்டுங்க, இவருக்குலாம் எதுவுமே கிடைக்காது வராதுன்னு நம்ம சொல்லுவோம்ல. ஆனா அங்க அதை மட்டும் எடுக்க முடியாது. அந்த வீட்டுல ஒரு உச்ச கிரகம் உட்கார்ந்து இருக்கிறாரு இல்ல, அந்த வீட்டின் அதிபதி உச்சமாவறாரா, சுக்கிரன் உச்சமாவறாரு அப்படின்னா பெரிய யோகத்தை அங்க செஞ்சுட்டு போயிடுவாங்க. அது மாதிரி சூரியன் ராகு கேதுக்களோட அந்த குறைஞ்ச டிகிரில இணையும் போது இதெல்லாம் அந்த சூரியன் ராகுவோட சேரும்போது கேது ராஜதந்திர யோகம், தந்திரம், ஒரு சாணக்கியத்தனம். கண்டிப்பா அரசியல்வாதிகளுக்கு ஒரு சாணக்கியத்தனம் கண்டிப்பா வேணும். ஒரு அந்த ராஜதந்திரங்கிறது வேணும். ராஜதந்திரம் இல்லைன்னா எதிரி நாடுகள் எதிரிகள் கவுத்துட்டு போயிடுவாங்க. ஆனா எல்லா ரகசியங்களையும் வெளியில் சொல்லக்கூடாது. ஏன்னா ராஜா அதுன்னு ஒண்ணு இருக்குல்ல, ராஜ ரகசியம்னு ஒண்ணு சொல்லுவாங்கல்ல. எதிரி நாடுகளுக்கு வெளில தெரியக்கூடாது அப்படிங்கறத நம்ம வந்து அதை வந்து செவ்வாய்க்கு போயிட்டோம். சூரியன் செவ்வாய் இணைவுன்னு சொல்லிட்டோம். அப்புறம் சூரியன் குரு சொல்லிட்டோம். சூரியன் சந்திரனும், சூரியன் சனி இணைவு. சூரியனும் சனியும் பகை கிரகம் தானே சொல்லுவாங்க. அப்போ வந்து சனி இல்லாம சனிங்கிறது மக்கள் தொடர்பு, பொதுமக்கள் மக்கள் தொடர்பு இல்லாம எப்படி இவங்களால ஜெயிக்க முடியும், வர முடியும்? மக்கள் ஓட் போட்டா மட்டும்தானே இவங்களால வர முடியும். அப்போ வந்து நல்ல நிலைகள்ல சூரியன் சனி இணைவு பெறுது. இப்ப சூரியன் வந்து பலமாய் இருந்து சனி அங்க இணையிறது சப்போஸ். அப்போ அப்படின்னு கேட்டீங்கன்னா சூரியன் நாங்க சனி நீச்சம் போது சூரியன் உச்சமா வர அப்ப அங்க வந்து நல்ல யோகத்தை கொடுத்துருவாங்கல்ல. நீச்ச பங்க ராஜயோகம் கிடைச்சிருங்களா, அது ஒரு அமைப்பு நல்லா எடுக்கலாம். அதே மாதிரி சூரியன் வந்து சூரியன் பலப்பட்டு சனி வந்து பலம் குஞ்சு போயிட்டுன்னா அங்க என்னன்னு பாத்தீங்கன்னா பொது மக்கள்கிட்ட வந்து இவங்களுக்கு ஒரு எதிர்ப்பு இருக்கும், கிளர்ச்சி இருக்கும். ஏன்னா நிறைய நாடுகளை நம்ம பார்க்கும் பொழுது பொதுமக்கள் வந்து பாத்தீங்கன்னாக்கா அந்த நாட்டுக்கு எதிராக ஒரு கிளர்ச்சி செஞ்சிருவாங்க. அந்த லீடர்ஸ்க்கு எதிராக ஒரு போராட்டம் நடத்தி அந்த நாட்டையே ஆட்சியை கவிழ்த்துருவாங்க. ஆனா இங்கெல்லாம் அப்படி பண்ண முடியாது. வேற நாடுகள்ல எல்லாம் வெளிநாடுகள்லாம் அந்த மாதிரி இதெல்லாம் இருந்துட்டு தான் இருக்கு. இப்ப கிளர்ச்சி செஞ்சு அவங்க இது பண்ணிடுவாங்க. அப்ப சனி வந்து எப்படி இருக்கணும், அந்த லக்னத்துக்கு சுபராக இருக்க வேண்டும், ராஜ யோக கிரகமாக இருக்க வேண்டும். சப்போஸ் அப்படியே இல்லைங்க, சூரியன் மட்டும் நல்லா இருக்காரு, சனி ராஜ யோகியா இல்ல, சரி ஓகே என்ன பண்ணலாம், அந்த ராஜயோக கிரகங்களுடன் இணையணும். 1, 5, 9 கூட இணையணும். ஓகேங்களா? 1, 5, 9ஓட போய் இந்த சனி இணைஞ்சிட்டாருன்னா அவரு யோகரா மாறிடுவாரு இல்ல. இதை நம்ம அடுத்த இதை எடுக்கலாம். செவ்வாயை சொல்லிட்டோம், குருவை சொல்லிட்டோம், சனியை சொல்லிட்டோம், சந்திரனை சொல்லிட்டோம். இப்ப இந்த 4, 5 கிரகங்களும் வந்து பாத்தீங்கன்னாக்கா பலமா இருக்கிற பட்சத்துல இவங்க வந்து அந்த லீடர்ஷிப்புக்கு தகுதியானவங்களா வந்துருவாங்க. அப்புறம் இன்னும் வந்து அந்த லக்ன அமைப்புல எடுப்போம். லக்னத்தை எடுக்கும்போது என்னென்ன லக்னம், சர லக்னங்கள். சர லக்னங்களுக்கு கேந்திரங்கள்ல கிரகங்கள் அமைவது அது ஒரு பெரிய யோகத்தை கொடுக்கும். சரலக்னங்கள கேந்திரங்கள்ல வந்து கிரகங்கள், அதாவது ராகு கேதுக்களை தவிர மற்ற கிரகங்கள் சரலக்னத்துக்கு கேந்திரங்கள்ல உட்கார்றது. அதே மாதிரி சரலக்னாதிபதிகள் போய் அங்க போய் உச்சம் அடைகிறது, அந்த அதிபதிகள் உச்சம் அடைகிறது, இதெல்லாம் வந்து முதல் தர யோகமா நம்ம எடுத்துக்கலாம். இந்த மாதிரி சூரியனோ செவ்வாய் குரு சனி மக்கள் தொடர்புள்ள கிரகங்கள் சந்திரன்லாம் நல்ல நிலைமையில இருந்து இந்த லக்னம் வந்து நல்ல லக்னங்களாக அமையும் போதும் அவர்கள் பெரிய லீடருக்கு போயிடுவாங்க. அதே மாதிரி மேச லக்னம், விருச்சக லக்னம், அதே மாதிரி கடக லக்னம், அதே மாதிரி சிம்ம லக்னம், துலாம் லக்னம், மகர லக்னம், இந்த லக்னத்துல பிறந்தவங்களுக்கு இந்த மாதிரி கிரகங்கள்லாம் நல்ல அமைவுகள் இருக்கும் பொழுது இவங்களும் பெரிய யோகங்களை அடையிறாங்க அரசியல்ல. இந்த ராகு கேதுக்கள் உபய லக்னங்கள்ல உபய ராசிகள் நிக்கிறாங்கல்ல, அவங்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா அரசியல் யோகங்கள் நல்லா இருக்கு. அதே மாதிரி 1, 5, 9 கெடாம இருக்கணும். அப்ப அந்த 1, 5, 9 கெடாம இருந்து இந்த 9, 10 இணையது கர்மாதிபதி யோகம் அவங்களுக்கும் வந்து நல்ல அனுமதி. ஏன்னா நிறைய ஜாதகங்களை பாக்குறோம்ல, ஒருத்தருக்கு இருக்கிற மாதிரி இன்னொருத்தருக்கு இருக்காது. அப்ப இந்த மாதிரி அமைப்புகள் இருக்கும் பொழுது அவங்க ஜெயிக்கிறாங்க. ஏன்னா அரசியல்ல வந்து சீட் கிடைச்சது வந்து நிக்கிறாங்க, ஜெயிக்கணும்ல, மெயின் அதானே. சீட் மட்டும் கிடைச்சு பார்த்தா அதுல ஜெயிக்க வரணும். இவங்க எம்எல்ஏக்கள் ஜெயிக்கணும், எம்பிக்கள் ஜெயிச்சுதான் மேல வந்து மந்திரியோ பிரதம மந்திரி வர முடியும், முதல்வரும். அப்படி இருக்கும் பொழுது 6ஆம் இடம் பலம் பெறணும்.
6ஆம் இடத்து அதிபதி பலம் பெறணும், லக்னாதிபதி அதை விட பலம் பெறணும். லக்னாதிபதி பலம் பெறணும்னா எப்படி பலம் பண்ணணும்? 6 விட 6 பலமா இருக்கணும். அப்பதான் எதிராளிகளை அவங்க ஜெயிக்க முடியும், கையாள முடியும். ஆனா இந்த லக்னத்தை விட 6ஆம் அதி பலம் பெறக்கூடாது. 6ஆம் இடம் பலம் பெறக்கூடாது. லக்னத்துக்கு அடங்கி கட்டுப்பட்டு நடக்கிறவங்களாம் அவங்க இருக்கணும். இந்த 6 கூடையவன். அது மாதிரி 6ஆம் இடத்தில் பாபர்கள் அமர்றது. சூரியன், சனி, ராகு, கேது, செவ்வாய் இந்த கிரகங்கள் அமரும் போது அவங்க வந்து தேர்தல்ல ஜெயிக்கக்கூடிய அமைப்பு அவங்களுக்கு இருக்கு அப்படிங்கறத நம்ம எடுத்துக்கலாம். அதே மாதிரி சூரியன் எல்லாம் வந்து 6ஆம் இடத்துல இருக்கும் பொழுது அதாவது சனி சரியா இல்ல, சூரியன் மட்டும் நல்லா இருக்குன்னு வச்சுங்களேன். அப்போ வந்து போராடிட்டே அவங்க இருப்பாங்க. மக்கள்கிட்ட ஒரு எதிர்ப்பு இருக்கும். எல்லாமே லீடர்ஸா இருப்பாங்க. ஆனா மக்கள் செல்வாக்கு அவங்களுக்கு வேணும்ல. இந்த செல்வாக்கு பெறணும் எப்படி பெறலாம்? அப்ப வந்து கிரகங்கள் நல்ல அமைப்புல இருக்கும் பொழுதுதான் அந்த தொடர்பு அவங்களுக்கு நல்லா இருக்கும் அப்படிங்கறத நம்ம எடுத்துக்கலாம். அது மாதிரி கடக லக்னம் வந்து ராணியோட அமைப்பு அது. சிம்ம லக்னம் வந்து பாத்தீங்கன்னா ராஜாவோட அமைப்பு. இந்த 2 இடங்களும் பலம் பெறணும். இந்த 2 இடங்கள்ல வந்து நீச்ச கிரகங்கள் அமர்றாப்போ இங்க வந்து சிம்மத்துல நீச்சம் அமராதுங்கிறோமோ, அங்கே வந்து செவ்வாய் நீச்சம் பெறும். ஆனா செவ்வாய் நீச்சம் பெற்றாலும் அங்க வந்து சந்திரன் உட்கார்ந்துட்டாருன்னா நீச்ச பங்க ராஜயோகத்துல வந்துருவாங்க. அவங்களுக்கு நல்ல யோகங்கள் கிடைச்சு போயிடும். அவங்க நல்லா ஜெயிக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கும். ஏன்னா கடகராசிக்காரங்க, கடக லக்னத்துக்காரங்க எல்லாம் மக்கள் செல்வாக்கு நிறைஞ்சவங்களா இருப்பாங்க. ஒரு தாய் என்போர் எல்லாரையும் அரவணைச்சு கொண்டு போவாங்க. அவங்க வந்து ஒரு கவிநயமா பேசுவாங்க. அவங்க பேச்ச வந்து ஒரு லீடரா இருக்கணும்னா கண்டிப்பா அவங்க பேசுறது வந்து எல்லாரையும் வந்து கவர் பண்ணணும். எல்லாரும் அவங்களோட பேச்ச உட்கார்ந்து கேட்கணும் முதல்ல. எல்லாருக்கும் அந்த கேட்கக்கூடிய இது வந்தாதான் பேச தெரியணும் முதல்ல. பேச தெரியலன்னா கண்டிப்பா அரசியல்லாம் எனக்கு ரொம்ப கஷ்டம் அது. அந்த மூளையும் நம்ம யோசிக்கவும் செய்யணும். அந்த செயல்பாடுகளும் இருக்கணும். புதனும் நல்லா இருந்தாலும் பேசவும் முடியும். அந்த அந்த குரு புதன்லாம் நல்லா இருக்கணும்னா அந்த வியூகம் அமைக்கிறதுன்னு சொல்லுவாங்கல்ல. வியூகம் அமைக்கிறது மட்டுமில்ல, தன் கூட நல்ல தந்திரிகளை, ராஜதந்திரிகளை கூட உடன் அமர்த்தி கொள்ள வேண்டும். அவங்கதான் ஐடியா கொடுப்பாங்க. அவங்கதான் வழி நடத்தணும் அந்த ஒரு கட்சிய. இதெல்லாம் வந்து மக்கள்கிட்ட வந்து இவர்களோட இதை கொண்டு போய் சேர்க்கணும். சேர்க்கும் பொழுதுதானே ஓட் போடுவாங்க மக்கள். அப்படிங்கறதெல்லாம் இதுல நிறைய விஷயம் வந்து நம்ம வந்து ஒரே ஒரு சூரியன் நல்லா இருந்தா சூரியன் உச்சமா நீ அரசியலுக்கு போயிடலாம், ஜெயிச்சிடலாம். சூரியன் நீச்சம் மட்டும் நீ அரசியலுக்கு லாய்க்கு இல்ல அப்படின்னு சொல்லிட்டு சனி நீச்சம், சனி உச்சம், அதனால நீ வர முடியாதுன்னு சொல்லக்கூடாது. எவ்வளவோ விஷயங்கள் இன்னும் நிறைய நம்ம வந்து பேசலாம். இந்த அரசியல் சம்பந்தமா பேசணும் கண்டிப்பாக்கா. அடுத்து பாத்தீங்கன்னாக்கா ஓரளவுக்கு மேக்சிமம் எல்லாம் சொல்லலாம். சுக்கிரன் இணையிறது, சுக்கிரன் வந்து நல்லா இருக்கும். சுக்கிரன் வந்து நல்லா இருக்கிற பட்சத்துலதான் வந்து நல்லா அந்த எல்லாத்தையும் அனுபவக்கூடிய யோகங்கள் கிடைக்கும் உங்களுக்கு. எல்லாமே நல்லா இருக்குன்னா சனி மட்டும் நல்லா இருந்தா அவங்க உழைச்சிட்டே இருப்பாங்க. அவங்கள்ட்ட பணம் காசு ஏன்னா தனம் வேணும். கண்டிப்பா 2-11 அங்க வேலை செய்யணும். 2ஆம் இடம் பணம் இல்லைன்னா அரசியல்ல நிக்க முடியாது முதல்ல. அவங்களுக்கு பணம் வேணும், வேலை செய்யறதுக்கு பணம் வேணும், மக்களுக்கு பணம் கொடுக்கணும். அதாவது இலவசங்களை அள்ளி கிடைக்கணும். இலவசங்களை அள்ளி கொடுக்கணும். சுக்கிரன் நல்லா இருக்கணும், குரு நல்லா இருக்கணும். தனம் இல்லைன்னா ஒண்ணுமே இல்லைன்னு அர்த்தம். இப்ப 2-11 அங்க வேலை செய்யணும். 11ஆம் இடமும் சேரணுங்க. அதையும் நம்ம கனெக்ட் பண்ணணும். ஒரு இதுக்கு எவ்வளவு கனெக்ட் பண்ணி கொண்டு வரோம் பாருங்க உள்ள. சுக்கிரனை கனெக்ட் பண்ணணும், குருவை கனெக்ட் பண்ணணும். குரு இல்ல சரி மந்திரின்ட்டான், அந்த மந்திரிட்ட பணம் இல்லைன்னா அந்த மந்திரி அவமதிப்பான். மந்திரிக்கு சீட்டு கொடுக்கணும்னா பணம் இருந்தா மட்டும் சீட்டு கொடுப்பாங்க. பணத்தை செலவு பண்ணா மட்டும்தான் அவன் மந்திரி ஆக முடியும் இல்லைங்களா? அப்போ அங்க வந்து சுக்கிரன் நல்லா இருக்கணும். அப்ப லட்சங்கள்ல பணங்கள் பொருள்னா சுக்கிரன் நல்லா இருக்கணும். கோடிக்கணக்கான பணம் பொருள்னா குரு நல்லா இருக்கணும் அப்படிங்கிறத எடுத்துக்கணும். அது மாதிரி அந்த அதாவது எல்லாமே சரி இவ்வளவும் நல்லா இருக்கு, ஜெயிச்சிருவியா? உங்களுக்கு வந்து அந்த எலெக்ஷன் நேரத்துல 1, 5, 9 சுப ராஜயோக கிரகங்களுடைய தசாபுத்திகள் நடக்கணும். மெயினா சூரியனோட அங்க சம்பந்தப்படணும், 10ஆம் இடத்தோட சம்பந்தப்படணும். இதெல்லாம் சம்பந்தப்பட்டு தசாபுத்தி நடந்தா மட்டும் தான் சீட்டு கொடுத்தா அவங்க ஜெயிப்பாங்க. ஜெயிச்சு அவங்க பவருக்கு வர முடியும். இல்லைன்னா இவங்களுக்கு எல்லாம் நல்லா இருக்கும். இவங்க எதிராளியா இருக்கிறாங்க பாருங்க, இவங்களுக்கு விட அங்க ஒரு கிரகம் தூக்கலா விட்டுட்டுன்னு வச்சுங்களேன், நல்ல தசாபுத்தி அவனுக்கு வேலை செஞ்சுட்டு வச்சுக்க, அவன் அடிச்சு ஒரு 1000 ஓட்டுல எல்லாம் ஜெயிச்சவங்க இருக்காங்க பாருங்க. பெரிய லீடர்ஸ் எல்லாம் இருப்பாங்க, இடத்துல 1000 ஓட்டுல எல்லாம் ஜெயிச்சுட்டு போயிடுவாங்க அடுத்த எதிரி. அப்ப இந்த மாதிரி காரணங்கள் அங்க வந்து அந்த தசாபுத்திக்கு அந்த இடத்துல சப்போர்ட் பண்ணாம போயிட்டு தான் கஷ்டம். இதையெல்லாம் தாண்டி அடுத்து எங்க போனா கோச்சாரத்தை எடுக்கணும். கோச்சார கிரகங்கள் சப்போர்ட் பண்ணணும். குரு வந்து ராசிக்கு அவங்களுக்கு சந்திரனுக்கு நல்லா வரணும்.
எலெக்ஷன் நடக்கிற நேரத்துல, எலெக்ஷன் ரிசல்ட் வர நேரத்துல, எலெக்ஷன் தேதி அறிவிக்கிற நேரத்துல குரு நல்லா இருக்காரா, சனி நல்லா இருக்கா, ராகு கேதுக்கள் நல்லா இருக்காங்களா? ஏன்னா மாத கோள்களை விட நம்ம வருட கோள்கள் தான் கண்டிப்பா எடுப்போம் இந்த ஆண்டு. தொடர்ச்சியா அவங்களுக்கு ஜெயிக்கக்கூடிய அமைப்புகள், அடுத்தடுத்து மந்திரி ஆகக்கூடிய அமைப்புகள் இதெல்லாம் வருமா அப்படிங்கிறத நம்ம அடுத்தடுத்து எடுக்கணும். அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்லலாம், கிரகங்கள் அந்த 5, 10 எல்லாம் பரிவர்த்தனை ஆகுறது. அதே மாதிரி அந்த சூரியன், செவ்வாய், குருவெல்லாம் பாத்தீங்கன்னாக்கா தன்னோட நட்சத்திரங்களுக்குள்ள பரிவர்த்தனை யோகம் பெறுவது. இந்த செவ்வாய் குரு சாரம் வாங்குறது, குரு செவ்வாய் சாரம் வாங்குறது, அது மாதிரி சூரியன் போய் செவ்வாய் சாரம் வாங்குறது, குரு சாரம் வாங்குறது, குரு சூரியன் சாரம் வாங்குறது, செவ்வாய் சாரம் வாங்குறது, தன்னுடைய குரு செவ்வாய் சூரியன் நட்சத்திரங்கள் கால்களை நிக்கிறது. அது மாதிரி அதிக டிகிரியில போய் சூரியன் நிக்கிறது, குரு நிக்கிறது, செவ்வாய் நிக்கிறது, இதெல்லாம் பெரிய யோகத்தை செஞ்சிருவாங்க. அது மாதிரி செவ்வாய் இதுல மகரத்துல நிக்கும் பொழுது உச்சமா இருப்பாரு, குரு அங்க நீச்சமா இருப்பாரா. குரு நீச்சமாட்டாரு, இவருக்கு எதுவும் கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க. ஆனா பாத்தீங்கன்னாக்கா அவங்க பெரிய பதவியில இருப்பாங்க. ஏன்னா அங்க நீச்சம் பெற்ற குரு உச்சம் பெற்ற செவ்வாயோட இணையறாரு. இது மாதிரி இந்த கிரகங்களோட இணைவுகளை வச்சு கண்டிப்பா நம்ம ஒரு இந்த ஒரு ஒரு மட்டும் கேக்குறாங்க, அரசியல் நிக்கிறான், நான் எனக்கு பெரிய பதவி கிடைக்குமா, நின்னா சீட் கொடுப்பாங்களான்னு, இதெல்லாம் நம்ம அடிப்படையா எடுத்துட்டு சொல்லணும். இதையும் நம்ம 100% நம்மளால கண்டிப்பா அறுதிட்டு சொல்ல முடியாது. ஏன்னா நம்மள்ட்ட வர்றவங்களோட எதிராளி யாரு நிக்கிறாங்க, அவங்களோட ஜாதகம் நமக்கு தெரியணும். இவங்க மட்டும்தான் நம்மகிட்ட கொண்டு கொடுத்து ஜாதகத்தை கேட்பாங்க. இவனோட ஜாதகத்தோட 1% அவன் தூக்கலா போயிட்டாங்கன்னா அவன் ஜெயிச்சுட்டு போயிடுவான். அதனால இதுல நம்ம ரிசல்ட் சொன்னோம்னு வச்சுக்கலாம், ஏதோ ஓரளவுக்கு சொல்ல முடியுமே தவிர 100% யாராலையும் எடுத்து சொல்ல முடியாது. எவ்வளவு பெரிய பெரிய திறமைசாலிகள், அறிவாளிகளா இருந்தாலுமே, நிறைய அனலைஸ் பண்ணி அவங்க சொன்னாலுமே ஒரு 100க்கு 100 அவங்களால ரிசல்ட் கொடுக்க முடியாது. 80% சொல்லலாம். அதுக்கு மேல ஒரு 20% இந்த மாதிரியான மாற்றங்கள். அதே மாதிரி நம்ம லீடர்ஸ் எல்லாம் எடுத்து பாக்குறோமே, அவங்களோட ஒரிஜினல் ஜாதகங்கள்ல நம்மள்ட்ட இருக்குன்னு சொல்ல முடியாது. ஆனா பிறந்த வருடத்தை நம்ம ஓகே சரி பண்ணலாம், இருக்கலாம். மாத கோள்களே சரியா இருக்கும். ஆனா சந்திரன் கூட அந்த நட்சத்திர பாதம் மாறிக்கலாம்ல, லக்ன புள்ளி மாறிக்கலாம்ல. பெரிய கிரகங்கள் சீக்கிரம் மாறிடாது. அப்படி இருக்கும் பொழுது அதை நம்ம கரெக்டா அனலைஸ் பண்ணி நம்மளால சொல்ல முடியும். அறுதிட்டு உறுதியிட்டு கூற முடியாது. அப்படிங்கறதா என்னோட ஒரு ஒரு அதாவது என்னோட ஒரு என்ன சொல்றது ஆராய்ச்சி. நான் ஒரு ஆராய்ச்சியோ ஒரு இதா பண்ணிட்டு இருக்கேன் அத. இன்னும் நிறைய விஷயங்கள் பாத்தீங்கன்னா நம்ம உலக அரசியல், தேசிய அரசியல் பேசலாம், உலக அரசியல் பேசலாம். இதெல்லாம் கண்டிப்பா நம்ம ஒரு ஜாதகங்களை வச்சுட்டு நம்ம பேசலாம். இன்னொரு நேரம் காலம் கிடைக்கும் பொழுது கண்டிப்பாக அதெல்லாம் நம்ம பேசுவோம். அதே மாதிரி திடீர்னு கணவர் இப்ப நம்ம அஜித் பவார் பாத்தீங்கன்னாக்கா இப்ப இறந்தார் பாத்தீங்களா, இதுல மகாராஷ்டிராவில பிளைட் ஆக்சிடென்ட்ல. இப்ப அவருடைய மனைவி ஆல்ரெடி நின்று இருக்காங்க, எம்பிக்கு நின்று அவங்க தோல்வி அடைஞ்சிட்டாங்க. தோல்வி அடைஞ்சிட்டு அவங்க உறவினர்கள் தோல்வி அடைஞ்சாங்க. அவரோட கணவரோட சகோதரின்னு நினைக்கிறவங்க, இவரோட சரத்பவாரோட மகள் நினைக்கிறவங்க, எனக்கு சரியான இல்ல, சந்தேகமா தான் சொல்றேன் அத. சரத்பவாரோட மகள் கிட்ட இந்த அம்மா தோத்துருக்காங்க உறவினருக்கு. அடுத்து அவங்க மேல் சபை எம்பியா நியமன எம்பின்னு சொல்லுவாங்கல்ல, அதாவது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. இது நியமன எம்பி, ஒரு சீட்டுக்கும் ஒரு கட்சிக்கும் கொடுப்பாங்க, சீட்ஸ் கொடுப்பாங்க, எம்பி சீட்ஸ். இப்ப நம்ம கமலஹாசன் எல்லாம் போயிருக்க பார்த்தீங்கன்னா, நடிகர் கமலஹாசன் எல்லாம் அது மாதிரி. அப்படி போகும்பொழுது பாத்தீங்கன்னாக்கா அவங்க தோத்து போயிட்டாங்க, தோல்வி அடைஞ்சு அவங்களுக்கு நியமன எம்பி கிடைச்சு இப்ப எம்பி அவங்க இருக்காங்க. கணவர் பாத்தீங்கன்னா திடீர் விபத்துல இறக்குறாரு. அவர் ஒரு எலெக்ஷனுக்காக ஒரு பொது நிகழ்ச்சிக்காக போற இடத்துல அவர் இறந்து போயிட்டாரு. இறந்து போகும்போது பாத்தீங்கன்னா அந்த அவருடைய துணை முதல்வரா அவர் இருக்கிறாரு. அவருடைய கட்சியில, தேசிய காங்கிரஸ்ல கட்சியில இருக்கிறாரு, தேசியவாத காங்கிரஸ். அதுல இருக்கும்போது இப்ப அந்த அம்மாவுக்கு அந்த உடனடியாக அந்த துணை முதல்வர் பதவி கிடைக்குது. அப்ப இதெல்லாம் நம்ம ஆராய்ச்சி பண்ணணுமா இல்லையா? ஏன் இப்படி இந்த அம்மாவுக்கு கிடைச்சு? ஆனா நேரடியாக அவங்களுக்கு கிடைக்கல, நேரடியாக மக்கள்கிட்ட அவங்க போக முடியல. போனாங்க, தோத்துட்டாங்க. மேல் சபை எம்பி நியமன எம்பி ஆயிட்டாங்க. ஆனா இவங்களுக்கு திடீர்னு பார்த்தாங்க ஒரு லக்கு, ஒரு யோகம். ஆனா அவங்க சந்தோஷமா பீஸ்ஃபுல்லா அவங்களால அனுபவிக்க முடியல. அவங்க முகத்தை பார்க்கும்போதே தெரியுதாங்க. ஏன்னா கணவர் இறந்து 3வது நாளே அவங்க 3வது நாள் தான் நினைக்கிறேன், துணை முதல்வர் அவங்க ஆகுறாங்க. அப்ப இதெல்லாம் அவங்க ஜாதகத்துல இப்படி அமைப்பு இருக்குன்ற அர்த்தம் இல்ல. கண்டிப்பா அதை நம்ம எடுத்து போய் அதே மாதிரி நம்ம எடப்பாடியோ இவரு பன்னீர்செல்வமோ நம்ம இங்க முதல்வர் ஆனாங்களே இப்படி ஆனாங்க, ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் இறந்த பின்னும் எடப்பாடி வர்றாங்க. அதே மாதிரி அந்த இவரு பன்னீர்செல்வம் அந்த அம்மா இருக்கும் பொழுதே அவர் முதல்வர் ஆகுறாரு. இப்பெல்லாம் இந்த மாதிரி ஒரு திடீர் யோகங்கள், அதிர்ஷ்டங்கள்லாம்
இது ஒரு திடீர் யோகம், அதுல ஒரு குருட்டு அதிர்ஷ்டம், குருட்டு யோகம். என்னதான் இவங்க திரும்பி பதவிக்கு வராங்க, வரல, முன்னாள் முதல்வர், முன்னாள் அமைச்சருங்கிற ஒரு இது அவங்களுக்கு அந்த இது கிடைச்சு போயிடுதுல, வரலாற்றில் இடம் பிடிக்கிறாங்கல்ல. இதெல்லாம் கண்டிப்பா அவங்களுக்கு ஜாதக அமைப்பு நல்லது. நீண்ட நெடுநாள் அவங்க வந்து பதவியில இருக்கணும், மந்திரி ஆகணும், முதல்வர் ஆகணும்னா அதுக்கும் வந்து இப்ப நம்ம சொன்ன எல்லா விஷயங்களுமே ஒண்ணா இருக்கணும். ஒரு 1, 2 பாதி விஷயங்கள் இருந்துச்சுன்னா வரலாம், இருக்கலாம், போகலாம். வரலாம், தோல்வி ஜெயிக்கலாம், தோல்வி அடையலாம். இதெல்லாம் வந்து அப்ப வந்து பெர்சன்டேஜ் அந்த கிரகங்கள், அந்த வந்து பாத்தீங்கன்னாக்கா அந்த இணைவுகள், இந்த யோகங்கள், லக்னங்கள் இதெல்லாம் நம்ம வந்து பேஸ் பண்ணி தான் அதை வந்து நம்ம வந்து சீர்தூக்கி பார்த்து தான் பலனுக்குள்ள போகணும், சொல்லணும் அப்படிங்கிறது என்னோட ஒரு கருத்து சொல்லியிருக்கேன். இது வந்து உங்களுக்கு எத்தனை பேருக்கு வந்து அது வந்து நெகட்டிவான இது கொடுக்க போறாங்கன்னு இதுல எனக்கு தெரியல. நான் வந்து யாருக்குமே வந்து இது பண்ணி நான் சொல்லவில்லை. எந்த கட்சியுமே எந்த அரசியலுமே தூக்கி நிறுத்தல. இங்க வந்து நம்ம பார்க்கலாம். அடுத்தடுத்து வாய்ப்புகள் இருந்தா கண்டிப்பா நம்ம வந்து அரசியல் சம்பந்தமான ஆய்வுகளுக்குள்ள போகலாம். அடுத்த எலெக்ஷன் யாரு ரிசல்ட் வரும், எப்படி இருக்குங்கிறதையும் நம்ம வந்து ஒரு ஆராய்ச்சியா பண்ணுவோம். ரிசல்ட்டா சொல்ல வேண்டாம், ஆராய்ச்சியா பண்ணுவோம். சரிங்க மேடம், ரொம்ப நன்றி. இந்த வாய்ப்பு தந்த தோழி கனகாம்பாள் அவர்களுக்கும், மஞ்சுளா அவர்களுக்கும், அதுக்கு சார் ஒருத்தவங்க வந்து பேசினாங்க, வரவேற்பு ஒருத்தவங்க கொடுத்தாங்க, அவங்க பேரு எனக்கு தெரியல. அவர்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா தண்டமணி சார, அவங்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி இவ்வளவு நேரம் நேரலையில உட்கார்ந்து நம்மள வந்து பார்த்துட்டு இருந்த, நான் சொல்றதெல்லாம் கேட்டுட்டு இருந்த நம்மளுடைய நேயர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி இந்த யூடியூப் சேனல்ல பார்த்துட்டு இருக்க நம்ம தமிழ் நெஞ்சங்கள் சொந்தங்கள் அனைவருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நீங்களே சப்போர்ட் பண்றதுனாலதான், இவங்க எல்லாம் நமக்கு சப்போர்ட் பண்றதுனால கண்டிப்பா வந்து இந்த ஜோதிடர்கள் இன்னைக்கு வெளி உலகத்துக்கு வந்திருக்கோம். இன்னைக்கு நம்ம அதை வந்து நினைக்கணும். ஏன்னா எங்கேயோ மூளை முடுக்குல நம்ம எல்லாம் இருந்திருக்கோம், யாருக்கு வெளியில யாரையும் தெரியாது. இப்ப நீங்க நான் என்ன உட்காந்து பேசுறோம்னா இந்த யூடியூப் சேனல்ஸ் மக்கள் அவங்க வந்து ஆதரவு தர்றாங்க, பேராதரவு தர்றாங்க, அவங்க எல்லாம் பாக்குறாங்க, அதனால நியூஸ் நிறைய வருது, நிறைய அவங்கள கருத்துக்களை பதிவுறாங்க. அது மூலமா தான் நம்ம வந்து நிறைய பேர் வெளியில ஜோதிடர்கள் நிறைய வந்திருப்பாங்க. இன்னைக்கு ஜோதிடங்கள் வந்து வெளியில வர ஆரம்பிச்சு, ஜோதிட ரகசியங்கள்ங்கிறது இன்னைக்கு வந்து ஜோதிட ரகசியங்களா போட்டு சேனலை வச்சு போட்டு உடைக்கிறாங்க எல்லாத்தையுமே. மக்கள் அது மாதிரி நிறைய கத்துக்கிறாங்க. வந்து அதாவது நிறைய வந்து ஆர்வலர்கள் நிறைய பேர் இருக்காங்க. நிறைய பேர் ஜோதிடர்களாக பயணிக்கிறாங்க நம்ம கூட சேர்ந்து. எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ணணும், எல்லாரும் நல்லா வளரணும், ஜோதிட கலை பெரிய லெவல்ல வளரணும், மென்மேலும் வளரணும்னு சொல்லி எல்லாருக்கும் வாழ்த்து சொல்லி நான் வந்து என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம் மேம். வணக்கம் வணக்கம். சிறப்புரை வந்து நீங்க ஆற்றிய உரை வந்து மிக மிக சிறப்பு. அடுத்தது நிகழ்ச்சியின் இறுதியாக நன்றியுரையை வழங்க நமது தேசிய மகளிர் ஜோதிட கூட்டமைப்பின் ஆலோசகராக இருக்கக்கூடிய தண்டமணி ஐயா அவர்களை வரவேற்கிறேன். வணக்கம், அனைவருக்கும் அநேக நமஸ்காரம். அடியேன் தண்டமாணி, திருப்பூர். தேசிய மகளிர் ஜோதிட கூட்டமைப்பு நட்சத்திர சுடர்மணி நிகழ்ச்சியில் இன்று 42வது நாள். 42 கூட்டினால் 6, 6 என்பது சுக்கிரன் என்பதால் தான் இன்று பெண் ஜோதிடர் வந்துள்ளார். மேலும் இன்று தேதி 11/2/2006, இதை கூட்டினால் 5 வருகிறது. 5 என்பது புதன். இன்று புதன்கிழமை, கேட்டை நட்சத்திரம். புதன் என்றால் இரட்டையர், எனவேதான் இன்று அன்னபூரணி செந்தில்குமார் என்று இரட்டை பெயரில் அம்மா வந்துள்ளார். மேலும் தை 28 கூட்டினால் 10, இன்று தசமி. 10 கூட்டினால் 1, 1 என்பது சூரியன், எனவேதான் அரசியல் தொடர்பு பற்றி இன்று தலைப்பு அம்மா எடுத்துள்ளார். இன்று கேட்டை என்பதால் தான் அம்மா அவர்கள் கோட்டையை யார் ஆழ்வார் என தலைப்பில் பேசினார். கேட்டை என்பது சந்திரனுடைய கர்ம பதிவு. சந்திரன் என்றால் அன்னம், எனவேதான் அன்னபூரணி அம்மா வந்துள்ளார். இன்று வணிசை கரணம். வணிசை தலைமை பதவியை குறிக்கும். வணிசை என்பது காளையை குறிக்கும். எருது என்பது சிவனுடையது. சிவன் என்பது சூரியனை சார்ந்தது. எனவேதான் சூரியன் என்கிற அரசியல் தலைப்பில் மிக தெளிவாக எடுத்துரைத்தார். அம்மா அவர்களுக்கு மிக்க நன்றி. மேலும் இதுவரை செவிசாய்த்து பொறுமையாக கேட்டுக்கொண்டிருந்த அனைத்து ஆர்வலர்கள் அனைவருக்கும், ஒத்துழைப்பு கொடுத்த அனைவருக்கும் கோடான கோடி நன்றி. மேலும் இந்நிகழ்வினை சிறப்பாக ஏற்பாடு செய்து கொடுத்த நமது கூட்டமைப்பு தலைவர் டாக்டர் கனகாம்பாள் மேடம் மற்றும் நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் அனைவருக்கும் மிக்க நன்றி. அனைவருக்கும் இன்றைய நாள் இனிதாக அமையட்டும். வாழ்க பாரதம், வாழ்க ஜோதிடம், வளர்க வந்தே மாதரம். நன்றி, வணக்கம். நன்றி சார். நன்றி, அனைவருக்கும் நன்றி.